Hi friends, welcome to the channel Learning R is Fun. நம்ம ஒரு வழியா இந்த பேசார்ல உள்ள வீடியோ சீரீஸ்ல லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். இதில் ஆர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நான் இந்த வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட நம்ம இந்த பேசாரை நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்கும்படியாக நான் அமைச்சிருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். பட் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட்டு 2 வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது பேசாரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஸ்ட்ரிங் ஆர் பேக்கேஜிலேருந்து உள்ள ஃபங்க்ஷன்ஸ். இன்றைக்கி உள்ள வீடியோ செஷனில் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன், டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் இந்த கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் இதை பற்றி ஒரு கர்சரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். இன்டெப்த் நாலேஜ் தேவையில்லை. இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் அது சில விஷயங்களில் உபயோகமாக இருக்கும்ன்றது பற்றி சந்தேகம் இல்லை. ஆனால் இது உங்களுக்கு புரியலன்ற ஒரு பயத்தில் நீங்கள் டேட்டா சயின்ஸை பர்சியூ பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் அதிகம் டீப்பாக தெரிஞ்சிக்காமையே டேட்டா சயின்ஸில் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஆக முடியும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு இன்னைக்கு டேட்டில் சொன்னால், அதை கிளாஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதில் பராமீட்டர்ஸும் மெத்தட்ஸும் இருக்கும். இந்த பராமீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டா அந்த கிளாஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸினுடைய அட்ரிபியூட்ஸாக இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஃப்ரூட்டை ஒரு கிளாஸுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா கலர்ஸ், சைஸு, ஸ்மெல்லு, வெயிட், டேஸ்ட் இதெல்லாம் நம்ம அதோட அசோசியேட் பண்ணலாம். ஸோ அப்போது டாஸ்க்குன்னு சொல்லும்போது அது ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை பல்ப்பு ப்ரிப்பேர் பண்ணுறது, பல்ப்பை வச்சு ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் டாஸ்க்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆரஞ்சை ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போது அது ஃப்ரூட் கிளாஸ்லேருந்து ஆரஞ்சு கிளாஸ் இன்ஹெரிட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்டில் உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆரஞ்சுலேயும் இருக்கும். அதுக்கும் கலர் இருக்கும், சைஸ் இருக்கும், அதுலேயும் ஜூஸ் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்சை நம்ம ஒரு கிளாஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால், அந்த பேஸ்கெட்னுடைய டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் ஆகிடும். அந்த பேஸ்கெட்னுடைய சீரியல் நம்பர் சொல்லலாம். அது மாதிரி அந்த பேஸ்கெட்னுடைய வெயிட்டு அது போன்ற விஷயங்கள் நம்ம அதனுடைய அட்ரிபியூட்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஜெனரிக் ஃபங்க்ஷன் கால்னா என்னன்னு பார்ப்போம். ஜெனரிக் ஃபங்க்ஷன் தான் முதல்ல ஆரில் பார்த்து உருவாக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிச்சுவேஷன். இதில் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதாவது யூஸ் மெத்தட்னு இருக்கும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரில் அது ஒரு ஜெனரிக் மெத்தட். அதுக்குள்ளே ஒரு யூஸ் மெத்தட் இருக்கும். அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன நம்ம ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அந்த யூஸ் மெத்தட் வில் கால் அனதர் ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட், சம்மரி, பிளாட் இந்த 3 மெத்தடும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இந்த யூஸ் மெத்தட், அதாவது ஜெனரிக் ஃபங்க்ஷன் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது அது டேட்டா பேஸாக இருக்கலாம், அரேவாக இருக்கலாம், அல்ல வெக்டராக இருக்கலாம். பிரிண்டிங் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது காரணம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை அந்த ஜெனரிக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம் பற்றி விலாவாரியாக தெரிஞ்சுக்கலாம். ஆரில் 3 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம் இருக்குது. S3, S4 அண்ட் ரெஃபரன்ஸ் கிளாஸ். ரெஃபரன்ஸ் கிளாஸை R5 கூட சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்குது. S3 முதல்ல உருவாக்கப்பட்ட சிம்பிளஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம். S3 இன்ஃபார்மல், அது அடாக். அடாக்னு சொன்னால் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். பேஸ்லேயும் ஸ்டாட்ஸ் பேக்கேஜ்லேயும் இந்த S3 யூஸ் ஆகுது. கிரானில் உள்ள பேக்கேஜஸ், அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ஆர்கைவ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்துலேயும் இந்த S3 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். S4ம் ஆர் கூட லோட் ஆகும். இது கொஞ்சம் ஃபார்மல் அப்ரோச், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்.
இதில் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கிளாஸ் வந்து R5ன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஆப்ஸ் லாங்குவேஜஸில் உள்ள ஜாவா, C++ போன்ற லாங்குவேஜஸில் உள்ள மாதிரியே இங்கேயும் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது ஃபங்க்ஷனல் மாடல் S3 S4ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை விட இது வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் என்கேப்சுலேஷன் பிரின்சிபலில் கிளாஸ் டெஃபினிஷனில் இன்வால்வ் ஆகிடும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம். இது தவிர வேறு கிளாஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது R6 மாதிரி பேக்கேஜஸில் இருக்குது. நம்ம டிப்ளைஆர், ஷைனி அப்படின்ற பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் R6 கிளாஸஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கு பேக்ரவுண்டில். நமக்கு R6 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் டிப்ளைஆர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் நான் முதலியே சொன்னேன். இப்போ ஒரு R செஷனில் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது, அது ஒரு பர்டிகுலர் நேமில் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். R ஆப்ரேட் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கூட சொல்லியிருக்கோம். ஆர்னுடைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பேஸ் ஆப்ஜெக்ட்ஸு இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம பிரிக்கலாம். பேஸ் டைப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்லை கலந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் கொஞ்சம் ரொம்ப ப்ரிமிட்டிவ் கான்செப்ட்ஸ் பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம். அதாவது ஜெனரிக் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் மெத்தட். இப்போ is.objectனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தோன்னா அது உங்களுக்கு வந்து பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அது ஃபால்ஸ்ன்னு ரிப்ளை கொடுக்கும். அது காரணம் என்னென்னா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் OOP சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்ற ஒரு விஷயந்தான். இவ்வளோ நாளாக நம்ம வந்து சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எல்லா ஆர் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ பேஸ் ஆர் ஆப்ஜெக்ட் கொடுத்து is.objectனு கேட்டால் அது ஃபால்ஸ்ன்னு சொல்லுதுன்னு நினைக்கக்கூடாது. அது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ப்ராப்பர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அதில் இல்லை. இப்போ டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேமில் அது ஒரு S3 ஆப்ஜெக்ட். அதில் ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வெக்டர். அந்த வெக்டர் என்ன ஆப்ஜெக்ட்னு பார்த்தா அது பேஸ் ஆப்ஜெக்ட். பேஸ் டைப்ஸ் எல்லாம் C கோடு வச்சுட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் மற்ற OS சிஸ்டத்துக்கு. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கிளாஸ் இருக்குது. சில இதெல்லாம் இம்ப்ளிசிட்டாக இருக்குது கிளாஸு, சில இதில் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது. கிளாஸ் அட்ரிபியூட்னு ஒன்று இருக்கும் எக்ஸ்பிளிசிட்டாக. இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று இருக்குது, ஒரு கிளாஸும் இருக்குது. அப்படி டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு டைப் இருக்குது. சிம்பிள் வெக்டர்ஸ், நியூமரிக், லாஜிக்கல், கேரக்டர், லிஸ்ட்டு, அப்புறம் மேட்ரிக்ஸ், அரே, ஃபேக்டர், டேட்டா ஃப்ரேம் எல்லாத்துக்கும் இந்த டைப் ஆப்ஜெக்ட்ஸ் வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மோடுன்னு சொல்கிறோம். மோடுன்னு சொல்லும்போது பேசிக் டைப்பு, அந்த ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூண்ட் என்னவோ அதனுடைய பேசிக் டைப்பு தான் மோடு. இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் டாட் மோட்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் எஸ்ஸோட கம்பேட்டிபிளாக இருக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைப் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி லெங்த் ஃபங்க்ஷன் நம்ம அதையும் பார்க்கலாம். லெங்த் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டினுடைய லெங்த்தையும் வெரிஃபை பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் வந்து S3 S4 R6 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இப்போ வச்சுக்க வேண்டாம். சஃபிஷியண்ட்டாக ஆரில் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்ததுக்கப்புறம் டேட்டா சயின்ஸு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் க்ரியேட் பண்ண வேண்டி வரும்போது இதை பயன்படுத்திக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போது கிளாஸு, டைம் நேம் அந்த மாதிரி, அப்புறம் TSPன்னு டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு, லெவல்னு சொல்கிறோம் ஃபேக்டரில், இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த அட்ரிபியூட்ஸ்க்கு. அரேஸ், மேட்ரிசஸ், டேட்டா ஃப்ரேம்ஸ் இதெல்லாத்துக்கும் காமன் அட்ரிபியூட்ஸும் இருக்குது. டைம் நேம் ஃபார் எக்ஸாம்பிள், டைம் இதெல்லாம். இப்போ அட்ரிபியூட்ஸை நம்ம கொரி பண்ணோன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அட்ரிபியூட் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போது A(x) நம்ம அட்ரிபியூட்டை குறிக்கலாம். அட்ரிபியூட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்னது ஆப்ஜெக்ட், A(x) போது அட்ரிபியூட் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னா நம்ம அந்த இது கிடைக்கும் நமக்கு. இந்த அட்ரிபியூட்டை நம்ம செட்டும் பண்ணலாம், கெட்டும் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அட்ரிபியூட்டை நம்ம செட் பண்ணலாம்.
அதை நம்ம வெளியே கொண்டு வரலாம். இந்த மெத்தட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஆர் ஸ்டுடியோவில் பார்ப்போம். அப்போ இன்னும் விஷயங்கள்லாம் தெளிவாகும். வழக்கம் போல் இன்றைக்கு செஷனுக்குள்ள கோட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடிட்டரில் லோட் பண்ணியிருக்கேன். இதில் முதல்ல எஸ்லூப்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை நம்ம லோட் பண்ணுவோம். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் ஆர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ இதில் உள்ள சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஆப்ஜெக்ட்ஸை சரி வர புரிஞ்சிக்க முடியும். ஸோ முதல்ல இது இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால லைப்ரரியில் லோட் பண்ணுறேன். இப்போ மெமரியில் இருக்குது இப்போ எஸ்லூப். இப்போது அதில் உள்ள ஃபங்க்ஷன் எஸ்லூப்பில் ஓ டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி உள்ள பேஸார்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈஸ் டாட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் 1:10 அப்படின்னு கொடுப்போம். இது வந்து வெக்டர் நமக்கு தெரியும். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள 10 எண்களினுடைய வெக்டர். அந்த வெக்டர் ஒரு ஆப்ஜெக்டான்னு நம்ம பேஸாரில் கேட்டோம்னு வச்சுங்க, ஈஸ் ஆப்ஜெக்டை வச்சுட்டு அது ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. அதையே இந்த எஸ்லூப்பில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன், இது ஸ்கோப் ஆப்ரேட்டர் போட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஓ டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட் டைப், அதை யூஸ் பண்ணி நம்ம அதே கேள்வி கேட்போம். கேட்டால் இப்போ அது பேஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 1:10 வந்து ஈஸ் ஆப்ஜெக்டான்னு கேட்டால் இது இல்லவே இல்லைன்னு சொல்லுது பேஸார். ஆனால் இந்த எஸ்லூப்பில் போய் பார்க்கும்போது இல்லை, ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது, அது பேஸ் டைப்புன்னு சொல்லுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ற கான்செப்ட் படி பார்க்கும்போது இது ப்ராப்பர் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதுதான் இங்கே இந்த ஃபால்ஸ்ன்றது மீன் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எம்டி கார்ஸ்னு ஒரு டேட்டா செட் இருக்கும். அந்த டேட்டா செட்டை ஒரு ஆப்ஜெக்டா அப்படின்னு நம்ம கேட்போம். எஸ், ஆமாம், ட்ரூ அப்படின்னு சொல்லுது. அதாவது எம்டி கார்ஸ்ன்றது ஒரு டேட்டா ஃப்ரேம். அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்ன டைப்புன்னு நாம் எஸ்லூப் வச்சுட்டு கேட்போம். எஸ்லூப்பில் உள்ள ஓ டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்டால் அது S3 ஆப்ஜெக்ட் டைப்புன்னு சொல்லுது. ஸோ பேஸ் ஆப்ஜெக்ட் டைப்பு, S3 ஆப்ஜெக்ட் டைப்புன்னு 2 ஆப்ஜெக்ட் டைப் நம்ம பார்க்குறோம். 1:10 பேஸ் ஆப்ஜெக்ட் டைப். வேற எம்டி கார்ஸ்ன்ற டேட்டா ஃப்ரேம் அதை எடுத்துட்டிங்கன்னா அது S3 டைப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம். இப்போது அட்ரிபியூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். இப்போ 1:10ன்றது இந்த கிளாஸ் அட்ரிபியூட்டு, இந்த 1:10க்கு என்னது அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்கும்போது நமக்கு நல்லுன்னு வருது. அதாவது 1:10 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ்னு ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. அதே எம்டி கார்ஸுக்கு கேட்டோம்னா அது டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படின்றது தான் அந்த கிளாஸ் அப்படின்னு இது சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்தது, அப்போது இந்த 1:10 கிளாஸே இல்லையான்னா இருக்குது. அது இம்ப்ளிசிட்டாக இருக்குது, இன்ட்ரின்சிக் கிளாஸு, அது இன்டிஜர் கிளாஸ். ஆனால் இங்கே இந்த அட்ரிபியூட்டில் போட்டு கேட்கும்போது அது அட்ரிபியூட்டாக இல்லை அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ டேட்டா ஃப்ரேமே நம்ம ஒன்று காயின் பண்ணுவோம். 2 காலம் எக்ஸு ஒய், எக்ஸு ஒரு காலம், ஒய் இன்னொரு காலம். இதில் 1:10 இன்டிஜர்ஸ் போடுவோம். இதில் லெட்டர்ஸ் லோயர் கேஸு 1 to 10, அதாவது ABCD J வரைய. இதை நாம் அந்த டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன டைப்புன்னு நம்ம பழையபடி கேட்போம். அது S3 டைப்புன்ற ரிப்ளை வரும். இந்த டேட்டா ஃப்ரேமில் முதல் காலம், தட் இஸ் எக்ஸ், அது என்னதுன்னு கேட்போம். அது பேஸ் டைப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுது. ஓ டைப்புன்னு கேட்கும்போது அது வந்து பேஸ். ஒய் கேட்டால் ஒய்க்கும் அதே தான் பேஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுது. அப்போது இந்த டேட்டா ஃப்ரேமில் 2 காலமும் பேஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது, பட் ஹோல் டேட்டா ஃப்ரேம் S3 ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒய் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ABCD Z வரைக்கும் இருக்குது, J வரையும் உள்ள இந்த காலமை நம்ம ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி ஒய்லேயே சேவ் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட்டில் கூட போய் பார்க்கலாம். இந்த DF என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒய் தான் இப்போது ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ திருப்பி இதே ஒய் என்ன டைப்புன்னு கேட்போம். அதாவது ஆப்ஜெக்ட் டைப் என்னன்னு கேட்போம். கேட்டால் அது S3ன்னு சொல்லுது. அதாவது வெறும் லெட்டர்ஸாக இருக்கும்போது A to J அதை வந்து பேஸ் டைப் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கோம். அதே ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண உடனே அந்த காலம் உங்களுக்கு S3 ஆப்ஜெக்டாக ஆகிடுது. அப்போ ஃபேக்டர் பண்ணும்போது நம்ம S3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, முன்னாடி சொன்னது ஞாபகம் வச்சுங்க. இந்த இன்ட்ரின்சிக் ஐடியாஸ் எல்லாம் நமக்கு நார்மல் ப்ரோக்ராமிங்லேயோ இல்லை டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணும்போதோ தேவையில்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸை, கிளாஸை, அப்போது வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டி வரும். அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போ பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன். பிரிண்ட்டுன்னு நம்ம போடும்போது கன்சோலில் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நமக்கு கிடைக்குது. பிரிண்ட் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். அதில் பார்த்தோன்னா ஒரு யூஸ் மெத்தட் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த யூஸ் மெத்தட் நிறைய மெத்தட்ஸை கூப்பிடும் டிபெண்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது என்னெல்லாம் மெத்தட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை மெத்தட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு கேட்போம். கேட்டால் உங்களுக்கு 207 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எதை பாஸ் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்டை அது பிரிண்ட் பண்ணும். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது வித்தியாசமாக பிரிண்ட் பண்ண வேண்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரியிலே டிஃப்ரெண்ட் சம்மரி இருக்குது. லீனியர் மாடலினுடைய சம்மரியை பிரிண்ட் பண்ணோன்னா அது ஒரு விதமாக பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் டேட்டா டாட் ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மாதிரி பிரிண்ட் பண்ண வேண்டி வரும். பார்க்கலாங்க, பாருங்கள். பிரிண்ட் டேட்டா ஃப்ரேம், டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணோன்னா அது ஒரு விதமாக பிரிண்ட் பண்ணும். இப்போது S3 கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்மளே எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது இந்த டேபிள் முதல்ல கவனிச்சிக்கலாம். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், கிளாஸ், அப்புறம் ஜெனரிக் மெத்தட், அப்புறம் ஜெனரிக் மெத்தட் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இங்கே பிரிண்ட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதனால் பிரிண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பிரிண்ட்டுன்றது ஒரு ஜெனரிக் மெத்தடுன்னு சொன்னோம். அந்த ஜெனரிக் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ டிஎஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம் பிரிண்ட் மெத்தடுக்கு. அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோ அது இங்கே எழுதியிருக்கு, டேட்டா டாட் ஃப்ரேம்னு. அப்படி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு நாம் ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னா, அதாவது டேட்டா டாட் ஃப்ரேம் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்தா, அப்போ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கூப்பிடுற யூஸ் மெத்தடு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும். அதாவது பிரிண்ட் டாட் டேட்டா ஃப்ரேம்ன்றதை கூப்பிடும். ஸோ இந்த பிரிண்ட் டாட் டேட்டா ஃப்ரேம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அந்த நிகழ்ச்சி நடக்கும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் பதில் நம்ம வேறு ஒரு ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்தோன்னு வச்சுங்க. அப்போ கிளாஸ் லிஸ்ட்டு, அது என்ன கிளாஸ் இங்கே என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் பிரிண்ட் டாட்னு போட்டு அந்த கிளாஸினுடைய பேர் இருக்கும். அதுதான் ஜெனரிக் மெத்தட் டாட் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அல்டிமேட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஆரஞ்சுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அது ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டு. அதில் நேம் ஆரஞ்சு, சைஸ் 10, வெயிட் 100, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், ஐ எம் வெரி ஸ்வீட்னு. இதெல்லாம் போட்டு நம்ம ஆரஞ்சை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஆரஞ்சு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சுன்னு இருக்கும், லிஸ்ட் ஆஃப் 4ன்னு இருக்குது. சரி, இதுக்கு ஒரு கிளாஸ் நாம் அட்டாச் பண்ணுவோம். கிளாஸ் ஆஃப் ஆரஞ்சு, அதை ஃப்ரூட்டுன்னு நம்ம செட் பண்ணுவோம். அப்போது கிளாஸ் அட்ரிபியூட் ஆஃப் ஆரஞ்சு ஆப்ஜெக்ட். ஆரஞ்சு ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். அதில் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அட்ரிபியூட்டு கிளாஸ். அந்த கிளாஸ் நம்ம ஃப்ரூட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆரஞ்சுன்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்க, அது ஃப்ரூட்டுன்னு சொல்லுது. அது கிளாஸ் அட்ரிபியூட்டு. நேம்ஸ் அட்ரிபியூட்டில் இங்கே என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கோம், நேம், சைஸ், வெயிட், டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 2 லிஸ்ட் ஆப்ஜெக்ட் மெம்பர்ஸ் இருக்குது அட்ரிபியூட்ஸில். ஸோ அட்ரிபியூட்ஸுன்றது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. அதில் முதல் மெம்பரில் நேம்ஸ் எல்லாம் இருக்குது, 2வது மெம்பரில் அந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நான் ஆரஞ்சுன்னு டைப் பண்ணுவோம்.
ஆரஞ்சு டைப் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் டீட்டெயில் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் டீட்டெயில் என்ன, லிஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா, அதனால் நேம் ஆரஞ்சு, இந்த சைஸ் ஒரு மெம்பர், வெயிட் ஒரு மெம்பர், டிஸ்கிரிப்ஷன் ஒரு மெம்பர். அது தவிர கிளாஸ் வந்து அட்ரிபியூட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் கிளாஸ் அது ஃப்ரூட் கிளாஸ் அப்படின்றதும் நமக்கு தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஃப்ரூட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதில் ஒரு ஜெனரிக் மெத்தடு நம்ம யூஸ் மெத்தடுன்னு வச்சுப்போம். இந்த ஃப்ரூட் இன்ஃபோன்றது தான் நமக்கு ஜெனரிக் மெத்தட் இங்கே செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த காலத்தில் இங்கே ஃப்ரூட் இன்ஃபோன்னு வச்சுருக்கோம். இங்கே பிரிண்ட்டுக்கு பதில் ஃப்ரூட் இன்ஃபோ வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு ஜெனரிக் மெத்தட். இந்த ஜெனரிக் மெத்தடுக்குள்ளே ஒரு யூஸ் மெத்தட் இருக்கும். அந்த யூஸ் மெத்தட் எதை கூப்பிடும்னா இந்த மாதிரி ஃப்ரூட் இன்ஃபோ டாட் ஃப்ரூட்டை கூப்பிடும். அப்படி கூப்பிட்டா இதில் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ எழுத போகிறோம். இங்கே பார்ப்போம். முதல்ல யூஸ் மெத்தட்னு போட்டு இதை போட்டுட்டோம். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். இப்போ கிரியேட் த மெத்தட் டு பி கால்டு பை ஜெனரிக் ஃபங்க்ஷன். அதாவது இந்த யூஸ் மெத்தட் என்ன ஃபங்க்ஷனை கூப்பிடும் அப்படின்னா ஃப்ரூட் இன்ஃபோ டாட் ஃப்ரூட் அப்படின்றத கூப்பிட போகுது. அந்த ஃப்ரூட் இன்ஃபோ டாட் ஃப்ரூட்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். அது ஒரு ஃபங்க்ஷன். அதில் ஆப்ஜெக்ட் ஃப்ரூட் ஆப்ஜெக்ட் வரும்போது இதில் ஜே இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாலர் சைஸ் மல்டிப்ளைட் பை ஆப்ஜெக்ட் டாலர் வெயிட் டிவைடட் பை 20. அதாவது அந்த ஃப்ரூட்னுடைய சைஸையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி ஏன் டிவைட் பண்ணுறோம் வரும் பாருங்கள். இப்போ அதை ஜேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் காயின் பண்ணுறோம். இந்த மெசேஜில் ஐ ஆம் ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆரஞ்சு. அப்புறம் நியூ லைன், ஐ கேன் கிவ் ஜே லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். அந்த ஜே தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சைஸையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி 20ஆல் வகுக்கும். இது ஒரு ஆர்பிட்ரரியாக நான் போட்டிருக்க ஃபங்க்ஷன், போட்டிருக்க டீட்டெயில். இது மாதிரி ஒன்றும் ஆக்சுவலாக கிடையாது. அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் போடுறோம். இதெல்லாம் இந்த கேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் காயின் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளில வரும். அதான் இந்த ஃப்ரூட் இன்ஃபோ ஃப்ரூட் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்குது. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிளாஸும் இருக்குது, ரெடியாக இருக்குது, மெத்தடும் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரூட் இன்ஃபோ ஆரஞ்சு அப்படின்னு நம்ம இதை கால் பண்ணுவோம். அதாவது ஃப்ரூட் இன்ஃபோன்ற ஜெனரிக் மெத்தடில் நம்ம ஆரஞ்சுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இன்ஃபோக்குள்ளே என்ன இருக்குது, முதல்ல ஒரு யூஸ் மெத்தட் இருக்குது. இது பாருங்க, யூஸ் மெத்தட் இருக்குது. அதில் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்தோம், ஆரஞ்சு கொடுத்தோம். எப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கிற ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தடை கால் பண்ணுதோ அது மாதிரி நம்மளும் கால் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரிசல்ட் ஐ ஆம் ஆரஞ்ச், ஐ கேன் கிவ் 50 லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஐ எம் வெரி ஸ்வீட் அப்படின்னு நமக்கு ரிப்ளை கிடைக்குது. இப்போ இது எந்த விதத்தில் நமக்கு பயனாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ பைனாப்பிள்னு நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுவும் லிஸ்ட் ஆப்ஜெக்ட். அதில் நேம் பைனாப்பிள், சைஸ் 30, வெயிட் 300, டிஸ்கிரிப்ஷன் இதை கொடுத்துருவோம். இப்போ பைனாப்பிள் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது திருப்பி நம்ம ஜெனரிக் ஃபங்க்ஷன்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஜெனரிக் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம் ஃப்ரூட்டில். ஸோ இது வந்து ஃப்ரூட் கிளாஸ்ன்னு சொன்னால் போதும். இந்த பைனாப்பிளும் ஒரு ஃப்ரூட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதே ஃப்ரூட் இன்ஃபோ அந்த பிரிண்ட்டு ஈக்குவலண்ட்டாக உள்ள ஃபங்க்ஷன் ஜெனரிக் மெத்தட், அந்த ஃப்ரூட் இன்ஃபோவில் பைனாப்பிள் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பைனாப்பிள், இன்னும் ஐ ஆம் ஆரஞ்சு வந்து பாருங்கள். இப்போ என்ன ஆப்ஜெக்ட் வந்திருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறிடுச்சு. ஐ ஆம் பைனாப்பிள், ஐ கேன் கிவ், இப்போ ஃப்ரெஷ் கால்குலேஷன், லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் அண்ட் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருந்தது, இங்கே ஐ ஆம் வெரி ஸ்வீட் இருக்குது. பைனாப்பிளுக்கு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஐ ஹேவ் ஸ்பெஷல் ஃப்ளேவர். ஸோ ஐ ஹேவ் ஸ்பெஷல் ஃப்ளேவர்னு வந்துருச்சு. ஸோ இந்த செஷனில், இந்த வீடியோ செஷனில் நம்ம ஒரு S3 ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். S3 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு கிளாஸ் அட்ரிபியூட்டை நம்ம அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு ஜெனரிக் மெத்தடை
க்ரியேட் பண்ணி அந்த ஜெனரிக் மெத்தட் அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி ஃபங்க்ஷனை கூப்பிடுற மாதிரி வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ முதலே சொன்னபடி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரிஜினல் கான்செப்ட் ஆரில் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள ஆர்சி கிளாஸ் இல்லைன்னா R6 கிளாஸ் இது மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு டிப்ளை ஆர் ஷைனி இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இருக்கும். இந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்கில் முதல்ல கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம், அப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இந்த செஷனோட நம்ம பேஸ் ஆரில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை செய்யணும்னு சொன்னால் சில பேக்கேஜஸ்னுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டு பேஸ் ஆர் அப்படின்ற டாப்பிக்கில் நான் கவர் பண்ண போகிறேன். அதில் டைடிவர்ஸ்ன்னு ஒரு இம்பார்ட்டண்ட் பேக்கேஜ், அந்த பேக்கேஜையும் டிப்ளை ஆர் இதெல்லாம் அதில் தான் இருக்குது, ggplot2 இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அடுத்த வீடியோ சீரீஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.